விதைகளே விதைகளே இந்த ஒரு விதை. இது மயில் வாகனம் அண்ணன் வருவார், அவருக்காக வேண்டி வச்சிருவோம். அவர் வந்தாருன்னா இதை கொடுத்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் கறக்க முடிஞ்ச கறந்து இன்னைக்கு பொழுது ஓட்டிக்குவோம். அதனால் அவருக்கு வச்சிருவோம். இந்த ஒரு பழம் நமக்கு. இதுக்கு பின்னாடி வீடியோ வரும், அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த பழம் இப்படி இருக்குது, இப்படி போடுறோம். பார்த்தீங்களா? இது தோல் மேலே எவ்வளோ அழகாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. கூடாரமாக இது எப்படி எடுக்கிறோம். ஓ எப்படி இப்போ நம்ம இதை தான் சாப்பிட போகிறோம். இது என்னன்னா அழிஞ்சி பழம் வாடை வருது, அழிஞ்சி பழ வாடை. அழிஞ்சி பழமே தான். கிராமத்தில் இருந்தீங்கன்னா அந்த காலத்தில் அழிஞ்சி மரம்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அந்த மரமெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. அந்த அழிஞ்சு மரத்து பழம் வரைக்கும் இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் அது மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் கொட்டையை திங்கணுமா என்னன்னு தெரியல, மேலே உள்ள சதை சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஐயோ, ஐயா என்ன பழங்கய்யா அது? 1 கிலோ 100 ரூபா, 1/2 கிலோ இருக்கும். என்ன பழம்? ரமோட்டா நல்லா இருக்கும். ரமோட்டாவா? ஆமாம், பார்க்கணுமா? இப்படி முள்ளாக இருக்க. சரி. ஓ, உள்ள அழிஞ்சி பழம் மாதிரிக்கே இருக்குது. ஆ, எடுத்து பாருங்க, கையில் முட்டை மாதிரி. வேண்டாம், சாப்பிடுங்க. ஆ, ஓ அப்படிங்க. ஆ, சாப்பிடுங்க. ஆ, 1/4 கிலோ 100 ரூபாயா? சரி, இல்லைங்க அதான் என்ன பழம் பார்க்கலாட்டு தான் வந்தேன். ஆ, சரிங்க. ஒரு பழம் கொடுங்க சாப்பிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு பழம் சாப்பிட்டு? ஏன் வந்து கேட்டு? ஆ, 1/4 கிலோ 100 ரூபா. இல்லை ஒன்று கூட நான் என்ன காசை கொடுத்துட்றேன். சாப்பிட்டு வைப்பேன் இருக்கேன் எப்படி இருக்கும். ஆ, ஏன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை நாள் கேட்டுட்டு சும்மா போகக்கூடாது. ஒரு வியாபாரம் ஆக முடியும் உங்களுக்கு. ஆ, ஆமாம். ஏன் பாவம் வயசானா நீங்களா இருக்கீங்க? இந்தாங்கய்யா. நீங்கள் ரொம்ப நாள் இப்போ நான் இப்படி தான் வருவேன் போவேன். சரி போட்டுட்டு இருந்தீங்களா? சரி நான் பார்ப்பேன். அப்படியே சரிங்கய்யா.